பேரறிவாளன் உள்ளிட்ட ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகளோடு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் சிறைவாசிகளை மாநில அரசு தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்ய வேண்டும் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுகுறித்து நம்மிடம் பேசிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு, ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கே உள்ளது என்றும், தேவையெனில் ராஜீவ் கொலை வழக்கு உள்ளிட்டவற்றில் 161வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். தமிழக சிறைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிற ஆயுள் கைதிகள் அனைவருக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 161வது உறுப்பு வழங்குகிற அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை வழங்க வேண்டுமென தமிழக அரசை கோருகிறோம். ராஜீவ் வழக்கில் தண்டிக்கப்பட்ட தமிழர் 7 பல்வேறு வழக்குகளில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிற 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சிறைவாசிகள் ஆகியோரையும் இந்த வகையில் விடுதலை செய்யுமாறு கோருகிறோம். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமுமுகவின் மூத்த தலைவர் குணங்குடி ஹனீஃபா, கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் விசாரணை கைதிகளாகவே பன்னெடுங்காலம் சிறையில் இருப்பவர்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளதாக குறிப்பிட்டார். 50 சமுதாய வழக்கில் இருக்கக்கூடிய நோயாளிப்பட்டு இருக்கக்கூடிய அப்தாயி உள்ளிட்ட 70 வயதிலே சர்க்கரை நோய் சுகர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வர்ஷாபாய் உள்பட்ட 50 இஸ்லாமியர்கள், என்னுடைய சகோதரி நளினி, பேரறிவாள் முருகன் உள்ளிட்ட அந்த ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கிலே குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை பெற்றிருக்கக்கூடிய அந்த 7 சகோதரர் உள்பட நான் மேற்கொண்டு சொன்ன அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த இந்த 2000 பேர்களையும் பொது மன்னிப்பிலே ஆளுநர் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை தமிழக முதல்வர் எடுக்க வேண்டும். வழக்கை பொறுத்து தண்டனை மாறுபடும் என்றும், எல்லா வழக்கையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்க இயலாது என்றும் கூறுகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம். சாதாரணமாக நீதிமன்றங்கள் இந்த உரிமையினை பாதிக்கும்படியாக இதுவரை எதுவும் சொல்லவில்லை. இருந்த போதிலும் தி எக்ஸைஸ் த பவர் பை தி எக்ஸிக்யூட்டிவ், அதாவது இந்த அதிகாரத்தை அது அரசு உபயோகப்படுத்துகின்ற பொழுது, அதை கவர்னர் அப்ரூவ் பண்ணுகின்ற பொழுது அது சரியா தவறா என்று சீர்தூக்குகின்ற உரிமை நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் உள்ள கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக உடனடியாக முடிவு எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வலுத்து வருகிறது. செய்திப் பிரிவு நியூஸ் 7 தமிழ்.